இந்த திருவள்ளவாயில இருக்கக்கூடிய இபி ஊழியர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தட்டுப்பாடுன்னே தெரியலங்க. எப்போ பார்த்தாலும் நைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணிடுது. பகலில் 5 ஹவர் 6 ஹவர் ஆஃப் பண்ணுறீங்க, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அதாவது பொன்னேரி கரண்ட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரண்ட் ஆஃப் பண்ணுறது இல்லை. இவங்க பார்த்தீங்கன்னா நைட்டில் 10 மணி 9 மணி 10:30 மணி இது மாதிரி ஆஃப் பண்ணிடுறாங்க. குழந்தைங்க, வயசானவங்க, நோயாளிங்கள எவ்வளோ பிரச்சனை ஆகுது தெரியுமா? உடலில் தூக்கம் இல்லைன்னா பலவீனமாகும். நீங்கள் என்ன வேலை செஞ்சு கிழிக்கிறீங்க? நாங்கள் குத்தா பார்த்துன்னு இருக்கோம். 5 வருஷமாக ஒரு வேலை கூட நீங்கள் ஒழுங்காக செய்யலை. நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா இங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒரே 5 நாளில் சரி பண்ணிட முடியும். ஆனால் நீங்கள் செய்து கிடையாது. நீங்கள் செஞ்சுருக்க வேலையெல்லாம் நான் காட்டுறேன் வாங்க. இது ஊருக்கு நடுவில் இருக்குதுங்க. இங்கே சுற்றி விவசாயம் செய்கிறாங்க. பக்கத்தில் இந்த பிள்ளைங்களாம் விளையாடுறாங்க பாருங்கள். இங்கே ஒரு சுற்று வட்டாரத்துக்கு இருக்கக்கூடிய லைன்ஸில் இந்த ஒரு போஸ்ட்டில் இருந்து தான் போதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் என்ன அழகில் இருக்குது. இபி ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் என்னன்னு கூட கேட்க மாட்றாங்க. இது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஒரே நிமிஷத்துலேயே இந்த போஸ்ட்டு கீழே விழுந்துடும். இங்கே ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா இந்த இபி ஆஃபீஸருக்கு தான் இதனுடைய பொறுப்பு. பிரைமரி ஸ்கூலுக்கிட்டே இருக்கக்கூடிய போஸ்ட் இது. இங்கே பாருங்கள், இந்த போஸ்ட்டை முட்டு குத்து வச்சுருக்காங்க. பிரைமரி ஸ்கூல் இருக்கக்கூடிய இடம் இது ஹை ஸ்கூல். இதில் இருக்கவங்க சூப்பராக வேலை செய்கிறாங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருடைய போஸ்ட் இந்த லட்சணத்தில் தான் இருக்கும். 1 2 இல்லைங்க, எல்லா ஊரில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மருடைய நிலைமை இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் கனெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப் அண்ட் ஆன்ன்ற ஒரு மெத்தடே இதில் கொடுக்கல. ஊருக்கு உள்ளே இருக்குது இந்த போஸ்ட். லட்சணத்தை பாருங்கள். ஒரு லைட் ஏரியலன்னு 4-5 மாதமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு அக்கறை கூட எடுத்துக்கல இந்த இபி ஆஃபீஸர்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் ரிப்பேர் பண்ணி எத்தனை வருஷங்கள் ஆச்சுன்னு தெரியல பாருங்கள். இது சும்மா ஒரு புயல் காற்று அடித்தா கூட காய்ந்து ஊந்துடும் பொழுது பாருங்கள். எவ்வளோ மக்கி போயிருக்கு. இதுக்கெல்லாம் உங்ககிட்ட கவர்மெண்ட் கிட்ட காசே கிடையாது. ஆனால் ஊழியர்களுக்கு மட்டும் கரெக்டாக காசு சம்பளம் கொடுத்துடணும். ஒரு இடத்தையும் பாருங்கள் எப்படி மக்கி போயிருக்கு. எதுவுமே சீர் செய்யறது கிடையாது. சம்பளம்னு கேட்குறாங்க. ஒரு வேலையாச்சும் ஒழுங்காக செஞ்சால் தானே சம்பளம் கொடுப்பாங்க. பாருங்கள் எப்படி மக்கி போயிருக்கு பாருங்கள். காத்துட்ருக்கு பாருங்கள். எல்லாமே சாஞ்சு தான் போயிருக்கு. டிரான்ஸ்ஃபார்முக்கு ஆஃப் அண்டு ஆன் மெத்தடே கொடுக்காம டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் யார் கேட்குறது?